வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லோருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதலில் இன்றைய நாள் இனிய நாள். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை 7/10/2024 வளர்பிறை சதுர்த்தி திதி காலை 7:22 வரை, அனுசம் நட்சத்திரம் காலை 12:34 வரை, சித்த யோகம் நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை, ராகு காலம் காலை 7:30 9 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 10:30 12 வரை. இன்று சமநோக்கு நாள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் காலை 6:02 மணிக்கு, சந்திராஷ்டமம் ரேவதி அசுவதி நட்சத்திரங்களுக்கு. ராசி மேசராசி. சந்திரன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி. உங்கள் ராசியில் உள்ள அசுவதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நாள் நீங்கள் செய்யும் செயல்களில் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். உடலில் சிறிய உபாதைகள் தோன்றலாம். தேவையான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாக அமையும். உறவினர்கள் உங்கள் நலனில் அக்கறை காட்டுவார்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றமானதாக அமையும். வேலை செய்பவர்களுக்கு வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வீட்டில் அமைதி நிலவும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். ரிஷபம். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் இனிய நாளாக நல்ல நாளாகவே அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். பிரியமானவர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். வருவாய் உயரும். தொழில் வியாபாரம் லாபம் தரும். வேலை செய்பவர்களுக்கு அதிக துணிச்சலுடன் காரியமாற்றுவார்கள். உடல்நிலை சீராகவே இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறப்படுத்திக் கொள்வார்கள். இன்று நீங்கள் அலர்மேலு மங்கையை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மிதுனம். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் விசேஷமான நாளாக அமையும். வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். நட்பு உறவு உதவி செய்ய முன்வருவார்கள். குழந்தைகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். வேலை தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். வருவாய் சீரானதாக இருக்கும். புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள். இன்று நீங்கள் சூரிய பகவானை காலையில் எழுந்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். கடகம். உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சற்று பின்னடைவான நாளாக அமையும். உடல் மனம் இரண்டும் சோர்வடையும். கல்வி கற்பவர்களுக்கு பாடங்கள் மனதில் பதியாமல் சிரமப்படுவார்கள். வேலை தொழில் வியாபாரம் இயல்பாகவே இருக்கும். தூக்கம் குறையும். செயல்பாடுகளில் மந்த நிலை ஏற்படும். இன்று நீங்கள் தேவேந்திரனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சாதாரண நாளாகவே அமையும். தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். புண்ணிய காரியங்களில் செய்ய முற்படுவீர்கள். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். வீடு பராமரிக்க செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். வேலை தொழில்கள் இயல்பாய் ஒட்டியே இருக்கும். வருவாய் சீரானதாக இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். இன்று நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கன்னி ராசி. உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாக அமையும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். கணவன் மனைவி காதலன் காதலியிடையேயான உறவுகள் மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவுவீர்கள். கல்வி கற்பவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் துர்க்கையம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சீரானதொரு நல்ல நாளாக அமையும். செய்யும் காரியங்களில் அதிக சிரத்தை தேவைப்படும். வருவாய் இயல்பானதாக இருக்கும். ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். கணவன் மனைவி உறவு சில சச்சரவுகளுடன் முடிவடையும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலை தொழில் வியாபாரம் மந்தமான நிலை ஏற்படும்.
என்னும் எண்ணங்கள் மேன்மையாக இருந்தால் சொல்லும் செயலும் வெற்றி தரும். இன்று நீங்கள் கருமாரியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிகம், இன்றைய நாள் நினைவில் கொள்ள தகுந்த நல்ல நாளாக அமையும். உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும். நற்காரியங்களை செய்து நற்பெயர்களை எடுப்பீர்கள். நல்ல போசாக்கான உணவை உண்டு மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஜீவன தொழில்கள் லாபம் தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சிரமம் தரும் நாளாக அமையும். ஆரோக்கியம் குறைபாடு தொடரும். வருவாய் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். மறதி ஏற்படும். அதனால் வைத்த பொருளை மறந்து தேடிக்கொண்டிருப்பீர்கள். சாலைகளில் பயணம் செய்யும் போதோ கடக்கும் போதோ கவனமுடன் இருங்கள். உங்கள் கவனம் தேவையானவற்றில் மட்டுமே இருப்பது நல்லது. இன்று நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகரம், உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமைகிறது. செய்கின்ற காரியங்கள் அனுகுணமாக அமையும். நல்ல தூக்கம் ஏற்படும். நிம்மதியும் சந்தோஷமும் மனதில் நிறைந்திருக்கும். ஆரோக்கியம் மேலோங்கும். வருவாய் மிகுந்திருக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். வேலை, தொழில், வியாபாரம் நினைத்ததை விட அதிக வருமானம் தரும். கணவன் மனைவி காதலன் காதலி உறவு மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமைகிறது. உங்கள் அந்தஸ்து மரியாதை உயரும். பண வரவு சீராக இருக்கும். ஜீவன தொழில்கள் லாபம் தரும் விதத்தில் அமையும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். இன்று நீங்கள் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் அதனை சொக்கநாதரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனம், இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நல்ல நாளாக அமையும். உங்களுக்கு முகப்பொழிவு கூடும். உங்கள் செயல்திறன் உன்னப்பதையும் விட பிரகாசிக்கும். குடும்பத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டும்படி இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம் செய்யும் இடத்தில் உங்கள் செயலாற்றல் பாராட்டுதல்களை பெறும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பணவரவு சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியம் சிறக்கும். இன்று நீங்கள் மாகாளி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.